234 தொகுதிகளிலும் தனித்து போட்டி. புதிய இந்தியா புதிய மக்கள் கட்சி அறிவிப்பு. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் புதிய இந்தியா புதிய மக்கள் கட்சி சார்பில் செய்தியாளர் சந்திப்பு அக்கட்சியின் நிறுவனர் தலைவர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது. மேலும் நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் அந்த கட்சியின் நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதிய இந்தியா புதிய மக்கள் கட்சியின் நிறுவனர் தலைவர் சுரேஷ் செய்தியாளர் கூறுகையில், இந்திய அரசியல் பரப்பில் மதிப்புடன் மாற்று தீர்மானத்துடனும் காலடி எடுத்து வைக்கும் தேசிய இயக்கமே புதிய இந்தியா புதிய மக்கள் கட்சி ஆகும். இந்திய தேசிய தேர்தல் ஆணையத்தில் முறையாக பதிவு செய்யப்பட்டுள்ள எங்கள் இயக்கம் தமிழ்நாடு மற்றும் புதுவை மாநிலங்களில் மாநிலம் முதல் பூத் நிலை வரை அனைத்து கட்டமைப்புகளையும் ஜனநாயக ஒழுங்குமுறையுடன் அமைத்துள்ளது. மக்களின் நேரடி பங்கேற்பும் இளைஞர் எழுச்சியும் சமூக ஒற்றுமை உணர்வும் எங்கள் வளர்ச்சியின் முதுகெலும்பாக உள்ளன. பெரும்பான்மையான ஜனநாயக விருப்பத்தை உயர்ந்த மரியாதையுடன் ஏற்று தமிழகத்தின் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடும் வரலாற்று முடிவை இவ்விடத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கின்றோம் என்று தெரிவித்தார். மாதா பிதா குரு தெய்வம் என்ற வரிகளில் குருவாக இருந்து இந்த தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டையும் பாதுகாத்து அவர்களது முன்னேற்றத்திற்காக அரும்பாடுபட்டு கொண்டிருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை அனைவருக்கும் புதிய இந்தியா புதிய மக்கள் கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நான் ஒரு புதிய கட்சியின் தலைவராக மட்டும் உங்கள் முன் நிற்கவில்லை, ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தின் பிரதிநிதியாக இன்று உங்கள் முன் நிற்கிறேன். தமிழக அரசியல் பல சகாப்த வாக்குறுதி அரசியலை கண்டுள்ளது, உணர்ச்சி அரசியலையும் கண்டுள்ளது, பிரிவினை அரசியலையும் கண்டுள்ளது. ஆனால் பொறுப்பின் அரசியலை நாம் இதுவரை கண்டுள்ளோமா? சமநீதியை நடைமுறையாக மாற்றி ஆட்சி அமைக்க கண்டுள்ளோமா? இல்லை. அதற்காகத்தான் பதிலை புதிய இந்தியா புதிய மக்கள் கட்சி கொடுக்க இன்று நாம் உங்களிடத்தில் வந்துள்ளோம். எங்கள் அரசியல் தத்துவம் நாங்கள் உறுதியாக நிலைநாட்டுவது சாதி அடிப்படையிலான அரசியலை நிராகரித்தல், மதவாத அரசியலை எதிர்த்தல், இன மொழி வேறுபாட்டு அரசியலை கருவியாக்குவதை ஒழித்தல், சமத்துவமும் சமநீதியும் எங்கள் கொள்கையாகும். இந்தியா என் தாய்நாடு, யாவரும் உடன்பிறந்தோர் என்ற உயர்ந்த தேசிய உணர்வை முன்னிறுத்தி விடுதலை, சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்மம் என்னும் நிலையான மனித கொள்கையை அரசியல் நடைமுறையாக மாற்ற உங்கள் முன்னால் இப்பொழுது வைக்கிறோம். தேசிய ஒற்றுமை, மக்கள் அதிகாரம், சமத்துவ முன்னேற்றம், இந்த மூன்றும் கோட்பாடுகளும் புதிய இந்தியா புதிய மக்கள் கட்சியின் கோட்பாடுகளாகும். இந்த கோட்பாடுகளை மக்கள் முன் வைத்து வாக்குகளின் வலிமைகளை பற்றி எடுத்துறுத்தி அவர்களை நாங்கள் இப்போ வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளோம். ஜனநாயக ஆலோசனையின் முடிவு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலின் மாநில மாவட்ட பொறுப்பாளர்களுடன் விரிவான கருத்தாய்வு கூட்டம் நடைபெற்று கருத்துக்கள் எழுத்துப்பூர்வமாக நடைபெற்றது. முடிவுகளில் 85% தனிச்சு போட்டியிடவும் 15 விழுக்காடு மற்ற கட்சியுடன் இணைந்து போட்டியிட வேண்டும் என்றும் கூறப்பட்டது. பெரும்பான்மையான ஜனநாயக விருப்பத்தை உயர்ந்த மரியாதையுடனும் ஏற்று தமிழகத்தில் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடும் வரலாற்று முடிவை இவ்விடத்தில் அதிகாரப்பூர்வமாக புதிய இந்தியா புதிய மக்கள் கட்சி அறிவிக்கிறது. மேலும் பல தொகுதிகளில் வெற்றியும் சில தொகுதிகளில் குறிப்பிட்ட வாக்கு வங்கியை உருவாக்குவோம். தமிழகத்தில் அரசியல் சக்தியாக நிலைநிறுத்துவோம். எங்களின் தேர்தல் பயணம் தமிழக அரசு வரலாற்றில் புதிய அலைகளை எழுப்பும் என்பதை திட நம்பிக்கையுடன் உங்களிடத்தில் உறுதியளிக்கின்றேன். இது தன்னம்பிக்கை, இது துணிவு, இது மக்கள் மீதுள்ள நம்பிக்கை. இது ஒரு தேர்தல் முடிவு மட்டுமல்ல, இது ஒரு மாற்றத்தின் தொடக்கம், இது ஒரு தலைமுறையின் எழுச்சி. எங்கள் இயக்கம் உறுதியாக நிலைநிறுத்துவது அடிப்படை பங்குகளான சாதி அடிப்படையிலான அரசியலை முற்றிலும் நிராகரித்தல், மதவாத பிரிவினைவான அரசியலை எதிர்த்தல், மொழி வேறுபாடின்றி அரசு ஆயுதமாக்கும் மனப்போக்கை ஒழித்தல், சமத்துவம் சமதர்மம் ஆகியவற்றை அரசின் மைய கொள்கையாக கொண்டு இந்த தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கின்றோம். எங்கள் அரசியல் அதிகாரம் அல்ல, பொறுப்பு. அதிகாரம் என்பது பதவி அல்ல, அதிகாரம் பொறுப்பு. மேலும் எங்கள் அரசியல் வாக்குறுதி அரசியல் மட்டும் இல்லாமல் மக்கள் முன்னேற்ற அளவுகளை கொண்ட அரசியலாக அறிவிக்கின்றோம். தமிழகத்தில் ஒரு புதிய அரசியல் களம் தொடங்குகிறது. அது பிரிவினை விட ஒற்றுமையை தேர்வு செய்யும், ஊழலை விட பொறுப்பை தேர்வு செய்யும்,
பயத்தை விட நம்பிக்கையை தேர்வு செய்யும். நாங்கள் வெல்ல வந்திருக்கிறோம், ஆனால் அதிகாரத்தை அல்ல, மக்களின் நம்பிக்கையை. நாங்கள் ஆட்சி அமைக்க வந்திருக்கிறோம், ஆனால் பதவிக்காக அல்ல, நியாயத்திற்காக. தமிழகம் புதிய அரசியல் அத்தியாயத்தை திறக்க தயாராக உள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் புதிய இந்தியா புதிய மக்கள் கட்சி தனித்து போட்டியிடும் என்பதை பத்திரிகையாளர் முன்பாக நாங்கள் அறிவிக்கிறோம். புதிய இந்தியா புதிய மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர், தேசிய தலைவர் சுரேஷ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.